உள்ள ஒரு 50 பைக் எல்லாமே முழுகி தான் கிடக்கு இன்னைய வரைக்கும். எல்லாம் புது பைக்கு தான். அதை வேலை பார்க்க முடியுமே தெரியாது. என்னன்னா வீட்டில் ஒரு பொருளுமே இல்லை போச்சு. இப்போ நாங்கள் இப்போ வெளியே ஒரு அகதியுமே ஒரு இடத்துல உட்காந்துட்டு சாப்பாடு கையேந்தி உட்காந்துருக்கோம். எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை நாங்கள் போட்டு நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் போட்டு இருந்துக்குவோம். இன்னைக்கு ஒரு ஆளுகிட்ட நாங்கள் கையேந்திக்கிட்டு அவன் சாப்பாடு ஒரு நேரம் கொண்டு வர மாட்டேங்க. சண்டை போட்டு நேரம் எடுக்கும். பொண்டாடி பிள்ளை வச்சு ஒன்றுமே செய்ய முடியல. வெளியே கடையில் ஒன்றும் கிடையாது. ஒரு பொருள் வாங்க முடியல. சின்ன பிள்ளைகள் காப்பி கேட்குது. பால் வாங்க முடியல. எல்லாமே முடங்கி போய் நாங்கள் சிலஞ்சிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வீட்டுல குடியேறோம்னா இன்னும் ஒரு 10 நாள் ஆகும். கரண்ட் வரதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். நாங்கள் எப்படிதான் என்னதான் செய்யணும் எங்களுக்கே தெரியல. எல்லாருக்குமே ஒரு பொருள் கிடையாது. இப்போ இந்த வீட்டை கழிட்டு இருக்கா தெரியுமா? குடி வந்துடலாம். குடி வந்ததுக்கு நைட்டு வெளுகுத்தி கூட வச்சுதான் உட்கார முடியும். பாம்பு வருமா என்ன வருமா எங்களுக்கு தெரியாது. இன்னைய வரைக்கும் ஒரு ஸ்டெப் எடுக்காம எல்லாருமே அவங்கவுங்க வந்துகிட்டு சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதுமா? இப்போ நல்லா பாருங்க, எல்லாருமே வேலை வெட்டிக்கு போல. ஆளாளுக்கு எல்லாரும் ஒரு கஷ்டத்துல ஒரு லோன் எடுத்து இருப்போம். எல்லாரும் அவன் தேடி வந்துகிட்டு இருக்கான். அந்த லோனை கட்டுறதுக்கு இங்க துட்டு கிடையாது. ஆனா அவன் புரிஞ்சிக்க மாட்டான். இப்ப நாங்களே இந்த வீடை எப்படி சரி பண்ணி எப்படி உள்ள வர போறோம்? மோட்டர் போச்சு, ஃப்ரிட்ஜ் போச்சு, டிவி போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாமே போயிட்டு வீடு மட்டும் நாங்க நிச்சய முடியும். இப்ப இந்த எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்கணும். அவன் 10 நாள் ஆகுண்டு போயிட்டான். வீட்டுல தண்ணி ஊத்துனா நீ எத்தனை நாளும் எங்களுக்கே தெரியல. தண்ணி வந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே சொல்லவே இல்லை. வீட்டுல இப்ப எல்லாருக்குமே வீட்டு பத்திரம் இது எங்களுக்கு தான் இடம் சொல்றதுக்கு ஒரு அத்தாச்சியே கிடையாது. எல்லாமே போயிட்டு ஆதார் கார்டுல இருந்து நம்ம என்னென்ன ரேஷன் கார்டுல இருந்து பேங்க் கார்டுல இருந்து ஏடிஎம்ல இருந்து எல்லாமே போயிட்டு இப்போ ஒரு பத்திரம் நம்ம ஒரு ஃபைல் வச்சிருக்கோம். எல்லாமே அழிஞ்சு போச்சு. நம்ம இதை என் வீடு தான் சொல்றதுக்கு ஒரு அத்தாச்சியே கிடையாது. 3 தலைமுறை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தண்ணி வந்திருக்கு, நைட்டு வந்திருக்கு. நாங்கள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு எங்க உயிரையும் பணைய வச்சு தான் எல்லா மக்களையும் கொஞ்சம் கடத்தி கொண்டு கரையில் விட்டுருக்கோம். ஆனால் இன்னும் வரைக்கும் இது பக்கத்து ஊர் தான் பஞ்சாயத்து தலைவர் எல்லாமே வந்திருக்காங்க. பஞ்சாயத்து தலைவர் இது வரைக்கும் எட்டி பார்த்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு இது வரைக்கும் கேட்கல. நாங்களா தானே இங்கிருந்து போனோம். ஒவ்வொருத்தவங்களும் தண்ணி கழுத்தளவு தண்ணி. யாருக்குமே நீச்சல் அடிக்கும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நாங்க உள்ளூர் பசங்க தானே போய் பார்த்தோம். இந்த ஊர்ல உள்ள கேஸ் அடுப்பு, சிலிண்டரு, டிவி, வாஷிங் மிஷின், வேற ஒரு 7 வீடு போல இடிஞ்சிருக்கு சார். ஆடு மாடு இது ஒரு 8 மாடு போல இது இறந்து போயிருக்கு. ஒரு 15 ஆடு போல இறந்து போயிருக்கு. அது போக ஒரு 40 ஆடு காங்கேஜ் இல்ல சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.